இறந்தவங்களுக்கு படையல் போட்டு சாப்பிட்றது சரியா தப்பான்ற கேள்வி உங்களுக்கு இருக்குது. ஆனால் அது சரி. ஏன் சரி அப்படின்னா, நீங்கள் இறந்தவங்களுக்கு படையல் போட்டால் இறந்தவங்க வந்து சாப்பிட போகிறதில்ல. இறந்தவங்க வந்து சாப்பிட்டாங்கன்னா நீங்கள் படையிலே போட போகிறதில்ல இல்லையா? ஆனால் இறந்தவங்களுடைய பேரில் அன்றைக்கி தான் வடை பாயசம்லாம் செய்து போடுவோம். மற்ற நாளில் சாதாரண மீன் வாங்கின்னு வந்து வச்சுன்னு குழம்பு வச்சு சாப்பிட்ருவோம். அப்போ இந்த சுவையான சாப்பாடு ஓணுன்னா அடுத்தவங்களுடைய பேர் ஓணும். அப்போ அவங்களுக்காக போடுறோம். இது அவங்களுக்காக போடுறதில்ல, நமக்காக போட்டுக்கிறோம். ஏன்னா நாளைக்கு நம்மளும் இறக்க போகிறோம். நம்ம பிள்ளைங்க அதை போட்டு பழகணும். அப்போ தானே நம்ம யாருன்னு தெரியும். இப்போ ஒரு அமாவாசை கும்பிட்றீங்க, ஏன் கும்பிட்றேன்? அப்பா அம்மா யாருன்னு அன்றைக்கி தான் நினைப்பீங்க. மற்ற நேரத்தில் பணம், தொழில், துட்டு இது தான் தேடின்னு போவீங்க. அந்த ஒரு நாள் வச்சுருக்கத பெத்த தாய் தகப்பனை நினைக்கணுன்றதுக்காக தான், அந்த நினைவுகளை கொண்டாடிட்டு அதை சாப்பிடணுன்றதுக்காக தான் இறந்தவங்களுக்கு படையல் போடுறது. சரி, இறந்தவங்களுக்கு படையல் போடுறோம். என்ன கூட கேட்டாங்க, நிறைய என் போட்டவங்க வச்சு நிறைய கடவுள் மாதிரி கும்பிட்டுன்னுக்குறாங்க. அவங்கெல்லாம் பார்க்குறவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இவர் என்ன உயிராக இருக்கிறாரு? இப்போ கூட அங்கே சிலை வச்சு மாலை போட்டு வச்சு தேங்காய் உடச்சி வச்சுக்கிறதுல பார்த்தீங்களா? அதை பார்க்கல. இப்போ அதெல்லாம் பார்த்துட்டு என்ன கேட்குறாங்கன்னா, இவர் உயிராக இருக்கிறாரு, இறந்துட்டா தானே மாலை போடணும், இறந்துட்டா தானே தேங்காய் உடைக்கணும். சரி, நியாயமான விஷயந்தான். சாமிக்கு மாலை போடுறீங்க, தேங்காய் போட்டீங்க, சாமி செத்து போச்சா? இதை ஏன் சிந்திக்க மாட்டேன்றீங்க? செத்தவங்களுக்கு மாலை போடணும், சாமி செத்து போயிருந்தா தானே மாலை போடுவீங்க. அப்போ சாமிக்கு மாலை போடுறீங்க, தேங்காய் உடைக்கிறீங்க, வெத்தலை பாக்கு வைக்கிறீங்க, பழம் வைக்கிறீங்க, பூஜை எல்லாம் பண்ணுறீங்க. அப்போ அதுக்கு போட்டால் சரி, எனக்கு போட்டால் தப்பா? அப்படி இல்லை. நம்ம மனத்தினுடைய நிலை நம்ம அடுத்தவங்களுக்கு பழகி காட்டுறோம். இதை பார்த்து நம்மளுடைய வம்சம் பின்பற்றி வருது. அதுக்காக இந்த செயல்கள் தேவை. இந்த செயலால் செத்தவங்களுக்கும் ஒன்றும் இல்லை, சாமிக்கும் ஒன்றும் இல்லை. மனம் பக்குவப்படணும், நம்ம வம்சம் பக்குவமாக இருக்கணும், நம்ம வம்சம் நல்ல வழியில் போகணும் அப்படின்றதுக்காக இந்த செயல்கள் எல்லாம் வகுத்து கொடுத்துருக்குறாங்களே தவிர இது செத்தவனுக்கும் பயனில்லை, கடவுளுக்கும் பயனில்லை. வீட்டுக்காரு புருஷன் இருப்பார், சரியானது புருஷனாக இருக்க மாட்டார். சம்பாரிச்சு வெளியே ஊதாடி தனமாக செலவு பண்ணிட்டு வருவார். வீட்டுக்கு வந்தோடனே பொண்டாட்டி தொடப்பம் வச்சு ரெடியாக காத்திருக்கும். டமால் டமால் 4 போட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு வரையே என் குடும்பம் எப்படி பழக்கணும். ஆனால் அவர் செத்து போயிடுவார். கோயில் மாதிரி கட்டி கொண்டாடுவாங்க. இருக்கும்போது தான் மரியாதை தெரியாது, இறந்த பிறகு தான் மரியாதை தெரியும். அந்த மாதிரியான உலகம் இது. வாழும்போது எல்லாம் செய்யுங்க, செத்த பிறகு எது செய்தால் அவங்களுக்கு பயனில்லை. அதனால் உயிரோடு இருக்கும்போது தாய் தகப்பனுக்கோ கணவனுக்கோ மனைவிக்கோ எல்லாரும் தொண்டு செய்யுங்க. அது சிறப்பான வாழ்க்கையாக அமையும். நான் நல்லா இருக்கிறேன், அவன் என்ன மதிக்கணும், நான் ஏன் நல்லா செய்யணும், நான் சம்பாதிச்சேன், அது எனக்கு ஓணும், என் பிள்ளை. உன் பிள்ளையாடாது அப்பா, நீ பெற்று வச்சுக்கிறிய, அது உன் பிள்ளையே இல்லை, ஆனால் நீ உன் பிள்ளை நினச்சின்னுக்கிற. ஒரு வீடு கட்டுவோம், 4 ரூம் கட்டுவோம். அதில் வீடு என்னமோ உந்து தான், ஆனால் அதை கொடுத்தனுங்கிறவன் நீ பெற்ற பிள்ளையாகிறான். எவனோ ஒருத்தன் கொடுத்தனுங்கிறான். கொடுத்தனுங்கிறவன் என்ன சொல்லுவான், எங்கப்பா அட்ரஸ் என்ன, அந்த வீட்டாங்க என் வீட்டுறாங்க அதுன்னுவான். ஆனால் வீட்டுக்கு ஹவுஸ் ஓனர் வேற ஆள். ஹவுஸ் ஓனர் என்ன சொல்லுவார், இதாங்க என் வீடுன்னுவார். ஆனால் கொடுத்தனுங்கிறவன் வேற ஆள். அது மாதிரி நீ செய்த உடல் தான் உந்து, உள்ளகிறவன் வேற ஆள். சொரக்கா விதை போட்டால் என்ன பண்ணும், நீட்டு சொரக்கா விதை போட்டால் நீட்டு சொரக்கா வரும், குண்டு சொரக்கா விதை போட்டால் குண்டு சொரக்கா வரும். ஆனால் மனுஷன் நீ பெற்ற புள்ள உன்ன மாதிரி இல்லையே. யோசித்தியா ஒரு நாள்னா என்னடா என் புள்ளன்ற, என் குணம் தான் இருக்கணும், என் செயல் தான் இருக்கணும், நான் பண்ணுறது நினைக்கிறது தான் நினைக்கணும் நினச்சியா? போயா போயா வேலையை பாரியா, எனக்கு தெரியான்றான். அப்போவே யோசிக்க போனால் இது நம்ம பிள்ளை இல்லைன்ட்டு. ஆனால் நீ அந்த வீட்டை வச்சுக்கினு என் புள்ள உன் பிள்ளை ஒன்று ஒதிப்பானா? கல்லை தூக்கி போட்டு கொள்றான் என் பெத்த தகப்பனை. அப்போ புள்ளக்காரன் புள்ள செய்வானா? காரணம் அவன் மூர்க்க உள்ள மூட்டு உள்ள உட்காந்துங்கிருவேன். இதுக்கு அடிப்படை எது அப்படின்னா, முன் பிரிவில் செய்த துன்பத்துக்கு ஏற்ற மாதிரி, பாவத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த பிரிவில் நம்ம அனுபவிக்கிறோம். இது தெரிஞ்சுக்கிறது இல்லை. ஆனால் இந்த பிரிவில் செய்துங்கிற பாவம் பண்ணுறான் பாரு, அவனை மட்டும் நம்ம பார்க்குறோம். அவன் இவ்வளோ பாவம் பண்ணுறான், அவன் நல்லா, போன பிரிவில் அவன் நல்லது செய்தான், நம்ம தீமையை செய்தோம். அதனால இந்த பிரிவில் நம்ம கஷ்டப்படுறோம், அவன் நல்லாகிறான். இப்போ அவன் நல்லாகிறவன் என்ன பண்ணணும், இந்த பிரிவில் நல்லாகிறோம், இதை விட நன்மை செய்யணும், இன்னும் அடுத்த பிரிவில் நல்லா இருக்கலாம்
அப்படின்னு அவன் நினைக்கணும். ஆனால் அதை நினைக்கிறதுல அவனுக்கு கர்வம் வந்து நின்று போகுது. அதனால் அடுத்த பிரிவில் அவன் இருந்ததை விட மோசமாக போவான். நீ இப்போ துன்பப்பட்டு பட்டு பட்டு உன்னை சீர்படுத்திக்கினா அடுத்த பிரிவில் சுத்த பிரிவாக நீ நிம்மதியான வாழ்க்கை வாழ்வ. அதனால தான் இந்த பாதையெல்லாம் மகான்கள் நமக்கு வகுத்து கொடுத்துக்கிறாங்க. நம்ம அது தெரியாத தடுமாறிங்கண்டா என்ன பண்ண முடியும்? அதனால் இந்த பிறப்புக்கு காரணம் கிரகங்கள்னா உனக்குள்ள இருக்கிற 9 நவதுவாரம் தான் கிரகங்கள். இதுக்கும் மேலே இருக்கிற கிரகத்துக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. அதுக்கு நீ பிறந்த நேரமும் அதுக்கு தொடர்பு உண்டு. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் உன் வாழ்க்கை. எவ்வளோ முயற்சி பண்ணுவான், நல்ல அறிவாளியாக இருப்பான், எல்லா முயற்சி பண்ணுவான், தோல்வி அடைஞ்சிக்கினே வருவான், ஒன்றுத்துக்கு உதவ மாட்டான், எதை தொட்டாலும் தங்கமாக மாறி பின்னுக்கும். காரணம் அவனுடைய நல்ல நேரம், அவனுடைய பிறந்த டைமு. அது இவன் எவ்வளோ திறமைசாலியாக இருந்தாலும் முட்டாளாக போயிடுவான். இதுதான் காரணம். பிறப்பு தான் நம்ம காரணமே தவிர இங்கே கடவுளுக்கே வேலை கிடையாது. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? விதிங்க என்னை இப்படி பண்ணிடுச்சுக்கன்றோம். இல்லை கடவுள் நான் எவ்வளோ கும்பிட்றேன், கடவுள் என்னை இப்படி பாருங்க பண்ணிட்டான் அப்படின்றோம். கடவுளுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அதை புரிஞ்சிக்கினா தெரியும், புரியலன்னா தெரியாது. கடவுளை திட்டிக்கினே தெரிய வேண்டியது தான் நம்ம வேலை. அதுக்கு தான் சொன்னான், 8 திக்கும் 16 கோணமும் எங்கும் ஒன்றாய் முட்டி ததும்பி முளை தோங்கும் சோதியை மூடரெல்லாம் கட்டி உருட்டி தம் அக்கத்தில் வைத்தார் கருத்தில் வையார்னா. கடவுள்ன்ற பொருள் அது இல்லாத இடத்துல நீ இருக்க மாட்டேடா, எல்லா இடத்துலையுங்குது. நீ இருட்டில் வாழ்தால தெரியலடா, உனக்கு வெளிச்சத்துக்கு வா, அது வெளிச்சமாக தான் இருக்குது, அது அறியாமல் இருக்கிற. ஆனால் அதை மனசில் வைடான்னா நீ அக்கில் வச்சு சுற்றிங்கிற கடவுள் விஷயத்தை அப்படின்னா. 95% கடவுள் விஷயத்தை கேட்கறதோடு சரி அவன் அக்கில் வச்சுன்னு சுற்றிங்கிறான், மனசில் வைக்கிறான். யாரோ 2 பேர் தான் மனசில் வச்சுன்னு சுற்றுருவேன். இப்போ இங்கே இருக்கிற அத்தனை பேரும் மனசில் வச்சு சுத்த மாட்டீங்க. இங்கே கேட்குற வரைக்கும் கேட்பீங்க, வெளியே போகும்போது நீங்கள் பழையபடி போயிடுவீங்க. இதுதான் இயற்கை. அதனால் மாறணும். மாறுபட்டால் தான் வாழ்க்கை சுபிட்சமாக மாறும். எல்லா இடத்துலையும் சிவனுக்கு அன்னாபிஷேகம் நடக்குது, ஆனால் அதை நீங்கள் செய்யலை, அதனால் உங்களுக்கு பழம் வாங்கி கொடுத்து அப்படின்றாங்க. இப்போ கடவுளுக்கு அன்னாபிஷேகம் பண்ண முடியுமா? கொஞ்சம் யோசித்து சொல்லுங்கள். கடவுளை யாராலையோ தொட முடியுமா? அப்போ நம்ம தொடுறது எந்த பொருள்? சிலை இல்லை. இப்போ அன்னாபிஷேகம்ன்றது அதுக்கு தான் பண்ணுறோம். அதை மூடிடுறோம். அப்போ உள்ளே என்ன ஆகுது? சாப்பாடு போட்டு மூடின உடனே திணறுவார் அதை போட்டோமா. அன்னாபிஷேகத்தில் அந்த கடவுளுன்ற சிலையை அன்னத்தால் மூடிடுறோம் இல்லையா? அப்போ அந்த அன்னத்தால் மூடின பிறகு அந்த அன்னத்துக்குள்ளே என்ன இருக்குது? கடவுள் இருக்குது இல்லையா? அன்னமய கோஷம் இந்த உடலுக்கு பேர். இந்த உடலுக்குள்ளே தான் சிவம் இருக்கிறாரு. அதை தேடுப்போ. இதுக்கு அடையாளம் தான் அங்கே செய்து காட்டுறது. அது செயல் புரியாதவங்களுக்கு செய்து காட்டுறது. புரிஞ்சவங்களுக்கு அன்னத்தால் செய்யப்பட்ட உடல், இதுக்குள்ளே சிவம் இருக்கிறாரு, இதை தேடுன்றது தான் அது அடையாளம். இது நிஜம். ஏம்மா அவர் அதாங்க நான் ஏற்றுறதில்லைப்பா. ஆமாம், பிறக்கிற நேரம் தான். ஆனால் ஜாதகம் பண்ணுதா பண்ணலையான்னு தெரியாது. ஏன்னா நான் ஜாதகம் பேராசி இதெல்லாம் பார்க்குறது, பஞ்சாங்கெல்லாம் பார்க்கறதில்ல, எனக்கு தெரியாது. அது தெரிஞ்சவங்கள கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. முடியாதுப்பா, உலகத்தில் தானே வாழ்ந்துங்கிற. வெறுப்பு விருப்பு வரலன்னா நீ ஊருக்குள்ளே இருக்கக்கூடாது, காட்டுக்குள்ளே போயிட்டா அங்கே யாரையும் பார்க்க மாட்டேன், வெறுப்பும் வராது விருப்பமும் வராது. ஊருக்குள்ளே வெறுப்பு, பக்கத்து வீட்டுக்கார கொஞ்சம் ஆணி அடிச்சானா கட்டை எடுத்துன்னு போகிறேன், நீ போய் வெறுப்பு வராது எப்படி இருக்கும்? இதெல்லாம் சும்மா தண்ணியை தான் ஏமாற்றிக்கிற விஷயம்லாம் நான் பேசுறதில்லை. பொண்டாட்டி குழம்பு ஒரு நாளைக்கு உப்பு ஜாஸ்தியாக போச்சுன்னா வெறுப்பு வந்துடுது, கொஞ்சம் ஒரு நாளைக்கு உப்பு இல்லைன்னா வெறுப்பு வந்துடுது. சும்மாவே வெறுப்பு வரவனுக்கு விருப்பு இல்லாத எப்படி வாழ முடியும் சொல்லு? ஒரு வழியும் கிடையாது சாமி, நீ தான் அதுக்கு வழி தேடணும். இன்னொருத்தனால வழி சொல்லவே முடியாது, யாருக்குமே வழி சொல்ல முடியாது. நீ எனக்கு வழி சொல்ல முடியாது, நான் உனக்கு வழி சொல்ல முடியாது. நான் சொல்கிற வழி நீ கேட்க மாட்டேன், நீ சொல்கிறத நான் கேட்க மாட்டேன். இதுதான் மனிதனுடைய மனம். ஏன்னா அதுக்கு தான் சொல்லிக்கிறேன், அன்பே சிவம் மனமே குருன்னு. உன் மனம் சொல்கிறது தான் நீ செய்வேன், நான் சொல்கிறதான் செய்ய மாட்டேன். இங்கே உட்காந்துங்கிறவங்களாம் நான் சொல்கிறத பற்றி நடப்பாங்களா? என்னையே நான் ஏமாற்றிக்கிற கதை அது. யாரும் நடக்க மாட்டாங்க. பிடிச்சா கேட்க போகிறாங்க, பிடிக்கல எழுந்து போயிட்டு போகிறாங்க. அதனால் யாரும் நான் சொல்கிறபடிலாம் வாழ முடியும். என் சீடருங்க 10 வருஷமாக என் கொடுக்குறேன்னு நான் சொல்கிறபடி வாழலை. ஒரு நாளைக்கு வந்துட்டு வாழ்ந்துட்டு போகிறேன். இதெல்லாம் நடக்கிற காரியமாக இது. கற்பனையில் இருக்கிறது இல்லை, நான் நிஜத்தில் வாழணும்னு நினைக்கிறவன். அதனால் இந்த கற்பனைக்கெல்லாம் நான் போகிறதில்ல. நான் சொன்னேங்க, அவர் என்னால் அப்படியே இருக்கிறாருங்கன்னு. ஏமாந்து போகிறதில்ல இது நான். அதனால் யாரும் கேட்க மாட்டான், அவன் மனம் சொல்கிறது தான் கேட்பான்.
கல்யாணமே பண்ணி காட்டாதான்னு உன் பையனை சொன்னீங்கன்னா வேற ஒரு பொண்ணை இட்டுன்னு வந்துடுவான், அப்பாவில் கல்யாணம் பண்ண முடியாதுன்னு. அப்போ அப்பா சொன்னதை கேட்டானா சொல்ல? யாருமே கேட்க மாட்டான். நீ பெத்த பிள்ளை உன் பேச்சை கேட்க மாட்டான்னா ஊரில் இருக்கிற பேச்சு கேட்பான். அதெல்லாம் கேட்கணுன்னா பூர்வ ஜென்ம புண்ணியம் வேணும். எங்கள் பையன் இருக்கிறான், அதை எழுதுறானே எங்கள் பையன் பிஎஸ்சி படிச்சிருக்கிறான், வேலை கிடைக்கல, டெய்லர் வேலை கற்றுக் கொடுத்தேன், டெய்லர் கடை வச்சுக்கிறான். பொண்ணு பிஎம்சி படிக்குது, பையன் படிக்கிறான். 2 பேரையும் விட்டுட்டு இங்கே வந்துக்கிறாங்க. ஐயோ போயா, உன் ஆன்மீகம் நீ சாமியார் இருந்தால் ஒன்று வரைக்கும் இருக்கியா, நான் என் பிள்ளைங்களை விட்டு வர முடியும்னு சொன்னாங்களா? சொல்லலை. ஏன்? வளர்ப்பு தான் காரணம். மருமகளும் பிள்ளையும் இங்கே இருக்கிறாங்க, பொண்ணும் பேத்தியும் பேரனும் வீட்டில் இருக்கிறாங்க, காலேஜ் போய்க்கிறாங்க. முடியுமா எல்லாராலையும்? முடியாது. ஏன்னா நீ போயா சாமியார் இருந்தால் நீ போய் செய்யா, எனக்கு வேணா, எனக்கு டிவிக்குது, என் பிள்ளைக்கிறான், என் பொண்ணுக்கு தான், அதை பார்க்கணுன்னா அதுக்கு சோறு போடணும், சோறு சாப்பிட்டுதா இல்லையான்னு தெரியாது. இதுதான் சொல்கிறது பூர்வ ஜென்ம புண்ணியம்ன்றது. அது மாதிரி வழி நடக்க முடியாது. ஏன்னா பொண்டாட்டி புருஷன் பேட்டி கேட்கறது, புருஷன் பொண்டாட்டி பேச்சு கேட்கறது இல்லை. எங்கே வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும்? ஈகோ, பொறாமை, வெறுப்பு, வைராக்கியம், இதெல்லாம் வச்சுன்னு வாழ்க்கை நல்லா இருக்குமா? ஒருத்தர் அனுசரித்து போகணும், ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும், ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்பு செலுத்து போனால் அந்த குடும்பம் நல்லா இருக்கும். அதான் சாமி குஷ்ரோய்க்கு வந்தான்னா நல்லா இருக்கிறவன் பார்த்துட்டு ஓடிடுவான் ஒட்டிக்கு போதுன்ட்டு. அது மாதிரி உன்னை பார்த்தா அலறான் அவன், பாவம் பயம். தனித்து வாழ வேண்டிய ஆள் நீ, கூட்டத்தோடு வாழ முடியாது பொழுது உன்னால. அதுவும் உன்னை கொஞ்ச நாள் இன்னும் மோசமாக போயிடும் பொழுது. ஏன்னா இந்த எண்ணம் ஜாஸ்தி ஆகி பக்கத்தில் இருக்கிறவங்களோட பிடிச்சி பிடுங்க சொல்லும், அப்படி மாறிடும் பொழுதுதே. சொல்லுங்கப்பா, சொல்லு சாமி. ஐயோ ராமா, ஆமாங்க வாரிசுக்கு தாங்க. நீங்கள் சொத்து சம்பாரிச்சு வச்சிக்கலாம், வீடு கட்டி வச்சிக்கலாம், யார் எடுத்துப்பாங்க? பசங்க தானே எடுத்துப்பாங்க. அப்போ புண்ணியம் பண்ணாலும் அது பசங்களுக்கு உண்டு, பாவம் பண்ணாலும் பசங்களுக்கு. இதுக்கு தான் சொன்னால் மாதா செய்தது மக்களுக்குன்னு. தாய் தகப்பன் நம்ம என்ன நன்மை செய்கிறோமோ அந்த நன்மையினுடைய பலனை பிள்ளைங்களுக்கு விடையுது, என்ன தீமைகள் செய்கிறோமோ அதனுடைய பலனும் பிள்ளைங்களுக்கு விடையும். நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம அனுபவிப்போம். ஆனால் தர்மத்துக்கு ஒரு வலிமை உண்டு. நீங்கள் எவ்வளோ தர்மம் செய்கிறீங்களோ அது உங்களுக்கு உதவாது, ஆனால் உங்கள் வம்சத்துக்கு உதவும். அதுதான் அதில் ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும். அதனால் எல்லாருமே நம்ம இப்போ நம்ம ஊரில் பிறந்துருக்குறோம், எல்லாரும் நம்ம ஒரே மாதிரி மனுஷன்தான். ஆனால் ஒருத்தனுக்கு கண் இல்லாதக்கிறான், ஒருத்தனுக்கு காது இல்லாதக்கிறான், ஒருத்தனுக்கு கால் இல்லாதக்கிறான், ஒருத்தன் வாய் பேச முடியாதுக்கிறான். இதெல்லாம் ஏன் வந்தது அவனுக்கு? சாதாரணமாக அவனும் நல்லா தானே இருக்கணும், நம்மள மாதிரி தானே இருக்கணும் இல்லையே? ஏன்? அவங்க அப்பா அம்மா நான் கண்ணை குத்திட்டான், அவங்க அப்பா அம்மா நான் காதையாக கெடுத்துட்டான்? இல்லை, அவன் செய்த பாவத்துக்கு ஏற்ற மாதிரி பிறந்துக்கிறான். இதை அனுபவிச்சே சாகணும் அவன். அப்போது இந்த பிறவியில் அவன் அனுபவித்து அதை தீர்த்துட்டான்னா அடுத்த பிறவி சுத்த பிறவியாக பிறப்பான். இப்போ நான் சாப்பாட்டு கூட வழியில் கஷ்டப்படுறேன், நீங்கள் நல்ல கோடீஸ்வரன், நல்ல சாப்பாடு சாப்பிட்றீங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்ன பார்த்து அதில் மனுஷனாண்டல்ல பிச்சை எடுக்கிறான்யா, சாப்பிடவே வக்கு இல்லையா, அவனுக்கு தகுதி இல்லையான்னு என்ன கேள்வி பண்ணுறீங்க. ஆனால் என்னை விட மோசமான பிறப்பா அடுத்த பிறப்பு நீங்கள் போக போகிறீங்க. இதை நீங்கள் என்ன யோசிக்கணும்? ஆஹா, அந்த ஆள்ப்பா சாப்பாடு கூட இல்லாத கஷ்டப்படுறான், அந்த ஆள் மனுஷன்தான், நான் நிம்மதியாக சாப்பிட்றேன், அப்போ நான் போன ஜென்மத்தினோட புண்ணியம் எனக்கு இது கிடச்சிக்குது, இன்னும் தர்மத்தை செய்து நான் இன்னும் அடுத்த பிரிவில் சுகமாக வாழணும்னு அந்த நினைவை உண்டாக்கணும். அடுத்தவனை இழிவுபடுத்தி வாழக்கூடாது. அந்த இழிவுபடுத்தி வாழும்போது அந்த பலன் நமக்கு தான் உண்டே தவிர அவனுக்கு இல்லை. அவன் அடுத்த பிரிவில் நல்லா இருப்பான். இதை யோசித்தால் நமக்கு உண்மைகள் விளங்கும். இதெல்லாம் யோசிக்காமல் ஏதோ சம்பாரிச்சேன், ஏதோ வாழலாம், ஆடு மாடு மாதிரி வாழ்ந்து சாகிறதுல மனிதன் சொல்கிறதுல அர்த்தமே அற்று போயிடும். மனிதன்றவனை அடுத்தவனுக்கு உதவி செய்து வாழறது தான் மனித பிறப்பு. அதுக்கு தான் மனிதன், அதுக்கு தான் தர்மன். வேறு எந்த ஜீவனுக்காக தர்மன் செய்யின்னு சொல்லிக்குதா? மனுஷனுக்கு மட்டும் சொல்லிக்குது. ஏன்னா மனுஷனுக்கு மட்டும்தான் நன்மை தீமைகள் தெரியும், இன்பம் துன்பம் தெரியும், இரவு பகல் தெரியும். அதனால் மனுஷன் இதெல்லாம் செய்யுங்க, மனிதனாக வாழ்வீங்க, சுகமான வாழ்க்கை கிடைக்குன்றதுக்கு தான் இதெல்லாம் பேசுகிறோம். அதனால் அதை பின்பற்றி நடங்க. சாமி, நீங்கள் சொன்ன ஒரு சில அறிவுரைகள், அன்பே சிவம் மனமே குரு, ஆமாம், காற்றே கடவுள், ஆமாம், உனக்குள் உள்ள இறைவனை தேடு, ஆமாம், நீ யார் என்று அறியாமல் இறைவனை அறிய முடியாது, ஆமாம், முயற்சி உன்னுடையது, முடிவு இறைவனுடையது, ஆமாம், நான் உயிருக்கு உபதேசம் கொடுப்பவன் உடலுக்கு அல்ல, ஆமாம், இறைவன் ஓசையும் ஒளியுமாய் இருக்கிறான், ஆமாம்,
ஓசை ஒளியெல்லாம் ஆனாய் நீயே உலகுக்கு ஒருவனாய் நின்றாய் நீயேன்னு அப்பர் சொன்னவருங்க. நீங்களும் அதை தான் சொல்கிறீங்க. இல்லை, எல்லா மகானும் அறிஞ்சவங்க அத்தனை பேரும் அதை தான் சொல்லுவாங்க. அறியாதவங்க புக்கை படிக்கிறவங்க ஏதோ ஒன்று வளருவான். சரிங்க ஐயா. அறிஞ்சவங்க எல்லாருமே ஒரு பொருளை தான் சொல்லுவாங்க. சரிங்க. இந்த அறியாமல் காசு கோசம் புக்கை படித்து சாமியாராக போகிறான் தெரியுமா, அவன் கண்டபடி சொல்லுவான். நம்ம அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா நான் ஆன்மீகம்ன்றது இன்றைக்கி நேற்று ஏதோ 5 வருஷம் 10 வருஷத்தில் வரல. ஆன்மீகத்தில் நான் இங்கே நம்ம சீடர்களுக்கு கூட சொல்லுவேன், உபதேசம் கொடுங்க. எப்படி உபதேசம் கொடுக்கணும்? நீ மொத்தத்தையும் தெரிஞ்சுக்கணும், நீ எல்லாத்தையும் அனுபவிக்கணும், அதுக்கப்புறம் உபதேசம் கொடு. அப்போ தான் நீ அவன் கேள்விக்கு பதில் சொல்ல முடியும், அவனுக்கு பாடம் சரியாக கொடுக்க முடியும். எதுவுமே தெரியாத காசு கோசம் ஏதோ 2 உபதேசம் வாங்கிட்டு நான் போய் குரு ஆகிட்டேன்ட்டு வெளியே போனீங்கன்னா நீயும் கெடுவா அவனையும் கெடுத்துருவா அப்படின்னு. அது மாதிரி எல்லா மகான்களுமே ஒரு விஷயத்தை தான் பேசுவாங்க. கடவுளை அறிஞ்சவங்க. கடவுளை அறியாதவங்க கண்டபடி உளருவாங்க. படிச்சுட்டு புக்கில் இருக்கிறதெல்லாம் படிச்சுட்டு, ஒரு புக்கில் ஒரு மாதிரி இருக்கும், இன்னொரு புக்கில் இன்னொரு மாதிரி இருக்கும். இது பேசுறது ஒவ்வொரு மாதிரி போயிடும். ஆனால் மகான்கள் பேசுறது ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஏன்னா அதுதான் உண்மை. அதுலேருந்து மாறவே முடியாது யாராலையும். அப்போது இந்த ஆன்மீகத்தை நான் 6 வயசுலேருந்து ஆரம்பித்தேன். இன்றைக்கி 74 வயசாகுது. அடுத்த 29 வந்தால் 75 வயசாகுது. இந்த 6 வயசுலேருந்து ஆராய்ஞ்சி எது நிஜம் எது பொய், யார் சொல்கிறது உண்மை யார் சொல்கிறது பொய், இப்படி ஆராய்ஞ்சி பார்க்கும்போது மகான்கள் சொன்னது மட்டும்தான் உண்மை. இப்போ மனுஷன் சொல்கிறதெல்லாம் கற்பனை அப்படின்றது தெளிவு தெரிஞ்சது. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்லிங்கிறேன். சொல்லு. அப்போ நம்ம கொடுக்குற பயிற்சினால இதை ஒளியுமாவும் ஓசையாகவும் நம்ம பார்க்க முடியுமா? ஆமாம். சரிங்க ஐயா. பற்றற்றவனை பற்றற்று பற்றாமல் பற்றிக்கொள், அது என்னங்க ஐயா? ஆமாப்பா. அதுக்கான விளக்கம். கடவுள் எந்த பற்றும் கிடையாது. கடவுளுக்கு எந்த பற்றும் கிடையாது. அவன் படைச்சதோடு சரி. இப்போது ஒரு குழந்தை பெற்றுட்டோம், அது பெற்றதோடு சரி. இப்போது மகான்கள் குழந்தை பெற்றாங்க. எந்தெந்த மகான் பெற்றாங்க? ஔவையாரினுடைய அம்மாவும் வள்ளுவர்னுடைய அம்மா அப்பாவும் குழந்தை பெற்றாங்க. ஆனால் பெற்று போட்டுட்டு போய்க்கினே இருந்தாங்க. அந்த குழந்தை பழிக்குமா பழிக்காதா, இதை யார் காப்பாற்றுவாங்க யார் காப்பாற்ற மாட்டாங்கன்னு யோசித்ததே கிடையாது. ஏன்னா அந்த குழந்தை மேலே அவங்களுக்கு பற்று கிடையாது. ஆனால் நம்ம ஒரு குழந்தை பிறந்து போச்சுன்னா அது ஈ கடிக்குமா எறும்பு கடிக்குமா, அதை எவ்வளோ பாதுகாப்பாக பார்த்து 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 வளர்க்குறோம் அதை. அப்போது நமக்கு பற்று இருக்குது, அவங்களுக்கு பற்று இல்லை. கடவுள் அதே மாதிரி நம்மளை இந்த உலகத்தில் தூவிட்டான், படைச்சிட்டான். ஆனால் படைச்சான்னு தவிர பார்த்துன்னுக்கிறான், பற்றோடு இல்லை. ஆனால் பற்றோடு இருக்க நினைக்கிறான், ஆனால் மனுஷன் இருக்க விட மாட்டேன்றான். காரணம் என்னன்னா கடவுளுடைய நினைவு உண்மையில் இல்லை, பொய்யான கடவுள் வேஷம் போடுறான். இந்த பொய்யான கடவுள் வேஷம் போடுறதால கடவுளுக்கே பிடிக்கல அது. அப்போது உண்மையான கடவுள் வேஷம் போடுறவொன்னு கடவுள் தேடி 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 எடுத்துக்கிறான். ஆனால் பொய்யான வேஷம் போடுறவொன்னு தொடர்றதே கிடையாது கடவுள். ஆனால் இங்கேயே குச்சிட்டு இங்கேயே செத்து இங்கேயே பிறக்க வேண்டியதுதான். இந்த எப்போ எந்த பொருள்ல இருந்து இது வந்ததோ அந்த பொருளை போய் அடையும் போது அதுக்கு பிறப்பு இல்லாமல் போகுது. ஆனால் அந்த பொருளை அடையாமல் அது இங்கேயே சுத்தம் போது அது பிறப்பு எடுத்துக்கினே இருக்குது, பல ஆயிரம் பிறப்பு எடுக்குது. இந்த பல ஆயிரம் பிறப்பு எடுக்கும் போது என்ன ஆகுது, அதுக்கு மனம் விரிவடையுது. எதெல்லாம் எந்தெந்த பிறப்புலெல்லாம் அது பார்த்ததோ அது மனசில் அந்த ஆசையை உருவாக்கின்னு ஆசை அளவு மீறி ஆலமரம் மாதிரி மாறி போகுது. மாறும்போது அந்த ஆசையை மனால் அடக்க முடியல, அடக்க முடியாதால துன்பங்கள் நேருது. இவனுக்கு அந்த துன்பத்தாலேயே இவன் மடியிறான். அப்போ பற்றற்றவன் கடவுள். நீ என்ன பண்ணணும், உலக பற்று வீட்டு பற்ற விட்டுடணும், கடமைகள் செய்யணும். பொண்டாட்டியை கட்டி போட்டு நான் சாமியாரை போறேன்னா அதை நான் அந்த மாதிரி ஆளை ஏற்றுக்கிறதே கிடையாது நான். ஏன்னா அது உன்னை நம்பி வந்தது. அவன் தாய் தப்பன் உன்னை நம்பி ஊரா மட்டும் பொண்ணை கொடுத்துட்டான், உன் தாய் தப்பன் அவங்ககிட்ட கொடுத்துட்டான். இனி நீங்கள் 2 பேரும் சாவர வரைக்கும் ஒருத்தரோட ஒருத்தர் இணைஞ்சே போகணும் வாழ்க்கையில், அது வாழ்க்கை. ஆனால் இது மட்டும்தான் முடிவுன்னு வாழ்ந்துடக்கூடாது, இதை விட உயர்ந்த முடிவு இருக்குது அப்படின்னு தேடணும். அதுதான் கடவுள் வழிபாடு. அப்போது பற்று இல்லாதவொன்னு, உலக பற்று இல்லாத அதை பற்றிக்கணும் நீ, புரியுதா? அப்படி பற்றும் போது அந்த பற்று உன்னை தூக்கிக்கும். அதனால சொன்னான் பற்றற்றவனை பற்றி கொள்ளுன்னு சொல்லு. இல்லை, இப்போ ஒரு குழந்தை பிறக்கும் போதுங்க ஐயா, ஏமா ஒரு குழந்தை பிறக்கும் போது சரி, எதுவும் அறியாம தான் பிறக்குதுங்க. ஆமாம்.
அப்போ அந்த குழந்தை வந்து உண்மையாலுமே நல்லவனா பிறந்தா இப்போ பிறக்க வைக்கிறாங்க பெற்றோருமே. அப்போ அந்த ஆன்மா உள்ள போகும்போது எப்படிங்க ஐயா அந்த குழந்தை வந்து நல்லவனா தீயவனாங்கிறது எப்படி மாறுங்க? ஒரு குழந்தை பிறக்கும்போது நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன். ஒரு குழந்தை வந்து எப்படி ஒரு கருவில் வளருது அதை நம்ம யோசிக்கணும். தாயினுடைய மூச்சிலையும் தாய் சாப்பிட்ற உணவிலையும் அது கர்ப்பத்தில் வளருது. அந்த தாய்க்கு மூச்சு இல்லைன்னா கர்ப்பத்தில் அந்த குழந்தை வளராது. அப்போது அந்த கர்ப்பத்தில் அந்த தாயினுடைய மூச்சிலையும் அதனுடைய குடிக்கிற தண்ணிலையும் உணவுலையும் அது உடல் சூட்லேயும் அந்த உருவாகிவிட்டது கரு. ஆனால் உருவாகி வெளியே வரும்போது அது தாயினுடைய தொடர்போடு தான் வெளியே வருது. அதானே தொப்புள் கொடி. அப்போது அது வரைக்கும் அது தாயினுடைய உறவில் தான் வாழ்ந்த சுயமான உயிர் இல்லை. அது தாயினுடைய உயிரில் தான் இயங்குச்சு அது வரைக்கும். இப்போ வைத்தியர் என்ன பண்ணுறாங்க, அதை தொப்புல கட் பண்ணுறாங்க, அந்த தொடர்பை கட் பண்ணுறாங்க. தாய்க்கும் பிள்ளைக்கும் இருக்கிற தொடர்பை கட் பண்ணுறாங்க. கட் பண்ண உடனே அந்த குழந்தை என்ன ஆகி போகுது, ஒரு பிண்டமாக மாறி போகுது. அது செத்து போகவும் இல்லை, உயிராகவும் இல்லை, இல்லையா? அப்படி தானே கிடக்குது. அது செத்து போனாலும் உயிர் வராது, இல்லை உயிராக இருந்தாலும் கட் பண்ண முடியாது. இப்படி வர சிக்கல் அது. அதனால் அது பிண்டமாக கிடக்குது. பிண்டமாக கிடக்கும்போது என்ன பண்ணுறாங்க, அதுக்கு தேவையான வைத்தியத்தை பண்ணிவிட்டு அதை ஒரு தட்டு தட்டி விட்றாங்க, இல்லை தண்ணி தெளித்து விட்றாங்க. அப்போ ஆன்னு வாய் திறக்குது இந்த குழந்தை. அன்னைக்கு திறந்த வாய் சாகிற வரைக்கும் மூடாமல் கத்திங்குது, இல்லையா? அந்த நேரத்தில் இந்த அகார உகார மகாரம்ன்றது உள்ள போகுது. இந்த அகார உகார மகாரம் என்ன அப்படின்னு சொன்னால் முன்பிறப்பினுடைய ஆன்மா. முதல்ல செத்து போய் தெரிஞ்சுங்கிறானே, உடல் கிடைக்காத அவனுடைய ஆன்மா இதில் பூந்துக்குச்சு. அப்போ புகுந்த ஆன்மா அது நல்லவனா வாழ்ந்து இந்த உலகத்தில் நன்மையை செய்துன்னா இந்த உடலில் பூந்த பிறகு நன்மையை செய்யும், நல்லதையே நினைக்கும். ஆனால் அது கொள்ளையும் பண்ணி பல பேர் உயிரை எடுத்து இருந்ததுன்னா அது இதில் வந்தால் இந்த பிறகு உடலை வச்சுக்கின்னு அதையே செய்ய விரும்பும். அப்போ பெரியவங்க வந்து நல்லவங்களா இருப்பாங்க, பையன் வந்து அப்படிலாம் சொல்லிட முடியாது. ஏன்னா இதை சாணக்கியம் ரொம்ப அழகாக சொல்கிறான். 2400 வருஷத்துக்கு முன்னே சாணக்கியம் சொல்கிறான். ஒரு குழந்தை பிறகுது, வளருது. அது வளர்கிற இடம் மோசமான சூழ்நிலை. அப்போது ரவுடிசமாக மாறி போகுது. அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அது மாறுது. ரவுடி இப்போது ஒரு கொள்ளைக்காரனாக மாறி போகுது, ஒரு கொலைக்காரனாக மாறி போகுது. இப்படி மாறி அந்த இடத்துக்கு தேவையாப்படுற மாதிரி அது வாழுது. ஆனால் ஒரு நாள் என்ன பண்ணுதுன்னா அது யோசிக்குது, நம்ம எதுக்கு இவ்வளோ பேருக்கு துன்பத்தை கொடுக்குறோம், இந்த துன்பத்தால் நமக்கு என்ன லாபம், இது எதையாவது கூட வருமா அப்படின்னு யோசித்து என்ன பண்ணுது, அந்த இடத்த விட்டு விலகி நல்லவனாக மாறுது. அப்போது அதிலிருந்து அது செய்ததை நினச்சி வேதனைப்பட்டு அது வாழ்நாளில் அது உடலில் இந்த உயிர் பிரிகிற வரைக்கும் நன்மையே இந்த உலகத்துக்கு செய்யணும்னு நினைக்கிது. இது யாருடைய உடல்லேருந்து பிறந்த குழந்தைன்னு சொல்கிறான். நல்ல தாயையும் தகப்பனுக்கும் பிறந்த குழந்தை சந்தர்ப்ப சூழ்நிலையால் கெட்டு போயிருந்தாலும் அது ஒரு நாளைக்கு நல்லவனாகவே மாறிடும். ஆனால் கர்ப்பத்திலேயே கெட்டு போன குழந்தைய மாற்றவே முடியாதுறான்றான். அப்போ கர்ப்பத்திலேயே குழந்தை எப்படி கெடும் அப்படின்னா, சுபதிரை கிட்ட கிருஷ்ண பரமாத்மா சொல்லுவார், இந்த பீஷ்மர் வந்து இந்த இதெல்லாம் அமைக்க போகிறாரு, அவரை வெல்றதுக்கு இந்த இதில் யாருமே இல்லையே பீஷ்மரை வெல்றதுக்கு அப்படின்னும் போது, அப்போ கிருஷ்ணர் சுபதிரை கிட்ட சொல்லுவார், இது மாதிரி வந்து அர்ஜுனனால் வெல்ல முடியும், இந்த யுகத்தெல்லாம் உடைக்க முடியும், இதெல்லாம் தெரியும் அவனுக்கு, மற்றவங்களால முடியாது அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சுபதிரை கிட்ட சொல்கிறாரு. இதை உடைச்சிக்கின்னு உள்ளே போகிற வரைக்கும் கிருஷ்ண பரமாத்மா சொன்னார், ஊங்கொட்டிக்கின்னு இருந்தா சுபதிரை. அதுக்கப்புறம் தூங்கிட்டான். தூங்கிட்ட உடனே கர்ப்பத்தில் இருந்த குழந்தை ஊங்கொட்ட ஆரம்பிச்சது. அதுதான் அபிமன்யு. அப்போ அந்த கர்ப்பத்தில் இருந்த குழந்தை ஊங்கொட்ட ஆரம்பிச்ச உடனே கிருஷ்ண பரமாத்மா உஷாராயிட்டார், இந்த சண்டையே மாறிட்டோம், அதனால இதுக்கு மேலே சொல்லக்கூடாது நம்ம அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா அந்த ரகசியங்களை நிறுத்திட்டதால இந்த உள்ள அந்த இதை உடைச்சிக்கணும் உள்ளே போகிற வரைக்கும் கேட்டது இல்லையாது. அந்த சண்டை நடக்கும்போது இது உடைச்சிக்கணும் உள்ளே போச்சு, ஆனால் வெளியே வர தெரியல, ஏன்னா சொல்லலை கண்ணாங்க. சொல்லியிருந்தால் சண்டை மாறி இருக்கும். சொல்லாததால அபிமன்யு அங்கே கொண்டுடுறாங்க.
அப்போது கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு உணர்வு இருக்குது, நம்ம பேசுறது கேட்குது அப்படின்னு தெரியுது இல்லை இதுலேருந்து. அப்போது ஒரு பொண்டாட்டியை படுக்க வச்சுக்கின்னு அது புள்ளதாசியாக இருக்கும்போது எங்கள் அண்ணன் ஏமாற்றிட்டான், என் தப்பன் ஏமாற்றிட்டான், எங்கள் அம்மா ஏமாற்றிட்டான்னு சொல்லி பேசக்கூடாது. அப்படி பேசுனா அந்த கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு அது ஏறும். அப்படி ஏறும்போது அது பிறந்த உடனே கெட்டவனாக மாறிடும். ஏன்னா நீ சொல்லி கொடுத்தன. அப்போ அப்படிப்பட்ட குழந்தை தாய்கிட்ட தகப்பன்கிட்ட பிறகுற குழந்தை இப்படி தான் மாறும். அது திருத்தவே முடியாமல் போயிடும். இதுதான் கர்ப்பத்திலே கெட்டு போகிறது. சிறப்பான விளக்கங்க ஐயா. பெரியவங்க யாரும் இதெல்லாம் சொல்லியே தரல. சரி, இறைவன் படைத்தது ஆன்மா மட்டும்தான், மனிதனே அல்ல. இறைவனின் மாயைத்தான் அது, அதனை ஒன்றும் செய்யாது, அது நம்மை தெருவில் வீசிவிடும் சொல்லியிருக்கீங்க ஐயா. இறைவன் மாயைதான், அது அவனை ஒன்றும் செய்யாது, நம்மை தெருவில் வீசிவிடும். இப்போ பாம்பு இருக்குது, நல்ல பாம்பு. சரிங்க. அது அதனுடைய விஷத்தை தூவும், கடிக்காது. ஒரு ஆள் அங்கே வரும்போது ஒரு பொருள் மேலே தூவும்போது அந்த அது பட்ட விஷம் பட்ட அந்த ஜீவன் வந்து இப்போ ஒன்று செத்து போயிடும். ஆனால் தூவும் போதே அவ்வளோ விஷங்குது. ஆனால் கடித்தா இன்னும் அதை விட விஷம். ஏன்னா அது பிளட்டோடு போய் மூளையை பாதிச்சிடுது. பாம்பு கடி வந்து அதனுடைய விளைவே என்னன்னா, அந்த விஷம் அது பல்லு பட்டு அந்த விஷத்தை பாய்ச்சும் போது பிளட்டில் கலந்து நேராக மூளைக்கு போகுது. ஹார்ட் பஞ்சனை நிறுத்திடும். இதுதான் பாம்பு கடியில் இம்மிடியேட்டாக செத்து போகிறதுக்கு காரணமே. ஆனால் இவ்வளோ விஷத்தை வச்சுக்கிற பாம்பு ஒன்றுமே ஆகலையே, ஒன்றுமே ஆகலை. அது நல்லா தான் வாழுது, நல்லா குட்டி போடுது, நல்லா முட்டை வைக்குது, நல்லா குஞ்சு பொறிக்குது, ஊறுபட்ட பாம்பை உருவாக்குது. ஆனால் அந்த பாம்பை ஒன்றும் பாதிக்கலை. ஆனால் அந்த பாம்பு ஒருத்தனை தூவுச்சின்னாவே செத்து போயிடுறான், கடிச்சாவே செத்து போயிடுறான். கடவுள் அப்படிப்பட்ட மாயை வடிவானவன். அந்த மாயை அவனை ஒன்றுமே பண்ணாது. ஆனால் அவனுடைய மாயை உலகத்தை ஆட்டி பற்றிடும். புரியுதா? ஏன்னா மாயைன்றது என்னன்னா நமக்கு தெரியாதையே நடந்து போகிற விஷயம். சில விஷயங்கள் நான் பண்ணவே இல்லைப்பா, அது எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியலப்பா அப்படின்னுவோம், நம்மளே சொல்லுவோம். அப்போது தன் அறியாமையே சில விஷயங்கள் நடந்துடும். இதுதான் மாயை. அதனால தான் மும்மலங்கள் மனுஷன் நீக்கணும் அப்படின்றது. ஆன்ம மாயை, கண்ம மாயை, மாய மாயை. அப்போது இந்த மாயமலம் அப்படின்றது எப்படி வந்ததுன்னு நமக்கு தெரியாது. கண்ம மலம்ன்றது தாய் தாப்பனுக்கிட்டேருந்து வந்தது. ஆன்ம மலம்ன்றது நான் கொண்டாந்தது. அப்போது இந்த 3 மலங்கள் சேர்ந்து தான் உலகத்தில் நம்ம இயங்குகிறோம். இந்த 3 மலங்களை நீக்கினா தான் நம்ம கடவுள்கிட்ட போய் சேருவோம். அப்போது இந்த ஆன்ம மலம், மாய மலம், கண்ம மலம், இந்த 3 நீக்கிறதுக்கு தான் தேங்காவை ஓடிச்சு காட்டுறது. தேங்காய்க்கு மட்டும்தான் முக்கண்ணு, மனுஷனுக்கு முக்கண்ணு, சிவபெருமானுக்கு முக்கண்ணு இல்லை. நமக்கு இருக்கிறது தான் சிவபெருமானா நம்மளை போட்டு காட்டுது. அப்போ முக்கண்ணு இருக்கிறது அதுதான். அது மேல் மட்டை, அடியில் ஓடு, அது கீழே ஒரு காய், அதுக்கு உள்ளதான் அந்த நீர். அப்போ அந்த நீர் தான் அமுதம். அப்போ இந்த 3 மலங்களை நீக்கினால்தான் அமுதம் கிடைக்கும். அமுதம் கற்றால் தான் ஆண்டவன் அடைய முடியும் அப்படின்றதுக்கு அடையாளம் தான் தேங்காய் ஒற்றி வைக்கிறது இல்லையா? அந்த மாதிரியான செயல்களை நம்ம செய்யணும் வாழ்க்கையில். செய்து இந்த மும்மலங்களையும் நீக்கணும்னா இறைவனோட நம்ம கலக்கணும். ஐயா, மும்மலங்கள் சொன்னீங்க இல்லையா, அது அப்பா அம்மா செய்த பாவங்கள். பாவமும் வரும். நீ நல்லவனாக தான் இருந்திருப்ப, ஆனால் தாய் தப்பன் கொடூரமானவனாக இருந்திருப்பான். சில வீட்டுங்களில் சொல்லுவாங்க, அவனுக்கு பிறக்கிற புள்ளியாப்பா, இது தங்கமான புள்ளப்பா, அவன் தாய் தப்பன் மோசமான பானுவான் ஊரில். சில தாய் தப்பன் தங்கமானவங்களாக இருப்பாங்க, புள்ள அராஜகமாக இருக்கும். அப்போ சொல்லுவாங்க, அவங்க தங்கமானவங்கப்பா தாய் தப்பன், அவங்களுக்கு பிறக்கிற புள்ளியா இது பிறந்து அவங்க பேரையே கெடுக்குதுன்னுவாங்க. அப்போது ரெண்டும் மாறி மாறி நடக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ நான் என்னோட ஆன்மா வேறு தானுங்க ஐயா. இப்போ அவங்க பண்ண பாவங்கள் நான் எப்படி எடுத்துக்க முடியுங்க? இன்னொரு நான் வந்து வேற ஆன்மா தானே. ஆமாம். ஆனா அவங்களோட விந்தணுல வந்ததுனால தான் நான் அந்த பாவம் கூட வந்தது. நீ ஒரு ஆன்மா, நீ தனித்த உயிர் உடல் எடுக்கலையே, நீ அவங்க உடல்ல தானே வாழற. அவங்க கொடுத்த உடல் தான், தாய் தகப்பன் கொடுத்த உடல் தானே. அந்த சுரநீதம் அந்த விந்து தானே. அந்த விந்துல இந்த பாவத்தை யார் அழிக்கிறது? நீ தானே அழிக்கணும், நீ தானே சுமக்கணும். அப்போ அந்த விந்துல இந்த புண்ணியம் வந்ததுன்னா எதோ யாரு வானான்னு சொல்லிடுவியா? அது ஓனன்னு சொல்லுவியா? இப்போ தாய் தகப்பனுடைய சொத்து இருந்ததுன்னா எனக்கு வானான்னு சொல்லுவியா? ஆனால் கடன் இருந்தால் தாய் தகப்பனியே வானான்னுறீங்களே, இதானே இயல்பு. அப்போது அந்த தாய் தகப்பனுடைய இதையும் நம்ம தான் சுமக்க வேண்டியது வரும். இப்போ மாயங்கிறது என்னங்கய்யா? இப்போ நான் செஞ்ச பாவம், அப்பா அம்மா செஞ்ச பாவம், அது தீக்கிறோம். மாயங்கிறது, மாயைன்றது இது எப்படி வந்ததுன்னே தெரியாது. இப்போ நீ நடந்து போயினேக்கிற,
ஒரு ஏதோ ஒரு ஆடன் பாம்பை பிடிச்சி மெரிச்சு கொண்டு போட்டாச்சு, உனக்கு தெரியாது. ஆனால் கொன்னேன், ஆனால் அந்த பாவம் வந்துச்சு. எப்படி வந்தது அந்த பாவம்? நீ அதை பார்க்காம போயிருந்தீங்கன்னா அது பாவம் இல்லை. புரிஞ்சுதா? ஒரு உயிரை மெரிச்ச அந்த உயிர் செத்து போச்சு, அந்த உயிரை செத்து நீ மெரிச்சி செத்து போச்சுன்னு பார்க்காம போயிருந்தீங்கன்னா அது பாவம் கிடையாது. ஆனால் நீ பார்த்துட்ட, ஐயோ பாவம் ஒரு உயிரை கொண்டுட்டுனப்பா அப்படி நினச்சிட்டேன்னா அந்த பாவம் வந்துடுச்சு. அப்போது இந்த பாவம் எதாலேருந்து உருவாகுதுன்னா உன் நினைவாலேருந்து உருவாகுது. உன் நினைவாலேருந்து அது சேகரிப்பு ஆகுது. அந்த சேகரிப்பை செலவு பண்ணுறது தான் பிறவி. இப்படி தான் நடந்துக்கினுக்குதுப்பா. நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு, நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு. பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே, பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு, நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு. தேடி வந்தோம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது, கூடி வந்தோம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது. தேடி வந்தோம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது, கூடி வந்தோம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது. நாடி வந்தோம் சாமியினை நன்மைகளும் வந்தது, நாடி வந்தோம் சாமியினை நன்மைகளும் வந்தது. கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது, கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது. பூமி எங்கும் சுத்துதுங்க சாமியோட பேச்சு, போலி வாக்கம் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு. வாங்க வாங்க பக்தர்களே, போலி வாக்கம் வாங்க